ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு தொழிலாளர்கள் நல வாரியத்திலிருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த எஜுகேஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க, இதுக்கு வந்து யாரெல்லாம் தகுதி உள்ள நபர்கள் அப்படிங்கிறத பற்றி A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். நிறைய நபர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியறது கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பேரண்ட் வந்து இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, தமிழ்நாடு அரசு தொழிலாளர்கள் நல வாரியம் அப்படிங்கிற ஒரு வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வெல்ஃபேர் போர்டுல உங்களுடைய பேரண்ட் வந்து மெம்பரா இருக்கிறாங்க. லைக் வந்து பில்டிங் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்களா இருக்கட்டும், இல்லை இந்த டிரைவர்ஸா இருக்கட்டும், பெயிண்டரா இருக்கட்டும், எலக்ட்ரீஷியனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து உங்களோட பேரண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுல தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி நீங்க வந்து இன்ஜினியரிங், மெடிக்கல், லா, அக்ரிகல்ச்சர், இல்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணிட்டு இருக்கீங்க, பிசிக்ஸ் எஜுகேஷன், இது ரிலேட்டடா நீங்க வந்து இப்போ கரண்டா நீங்க வந்து இந்த இயர்ல பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க பேச்சுலர் டிகிரி, அண்டர் கிராஜுவேட், யூஜி டிகிரில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிக்கல், லா, அக்ரிகல்ச்சர், டிகிரி எஜுகேஷன், பிசிக்ஸ் எஜுகேஷன், இது ரிலேட்டடா நீங்க உள்ள அட்மிஷன் போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 8,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த அமௌண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு புக்ஸ், மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க சின்ன டிப்ளமோ படிப்பு படிக்கிறீங்க, இன்ஜினியரிங்கோ, மெடிக்கலோ, இல்ல வேற ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க ஹையர் செகண்டரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 4,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி ஐடிஐ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கவர்மெண்ட்லயோ பிரைவேட்லயோ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குமே என்ன பண்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். கண்டிப்பா உங்களுடைய பேரண்ட் அம்மாவோ இல்லை அப்பாவோ வந்து இதுல வந்து வெல்ஃபேர் போர்டுல அவங்க வந்து ஒரு மெம்பர், ஒரு உறுப்பினராக அவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பாட்ட கேட்டீங்கன்னா அந்த கார்டு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதான் சொல்றாங்க, இந்த போர்டுல வந்து ஒரு மெம்பரா வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. எம்ப்ளாயோட மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு மேல வந்து போகக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. நாட் எக்ஸிட்டிங் உங்களுக்கு வந்து 25,000 பேசிக் பே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 25,000 ரூபாய்க்கு மேல வந்து போகக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளதான் கம்மியா இருக்கணும். இதுல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 16 இயர்ஸ் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எம்ப்ளாயி ஒய்ஃப் அண்ட் அன்மேரிட் டாட்டர்ஸ் வந்து சிஸ்டர்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப்ஸ் இதுல யாராவது இருக்கிறவங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. கண்டிப்பா கம்ப்ளீட் 16 இயர்ஸ் ஏஜ் நீங்க வந்து ஆயிருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சரிங்களா? இப்படி இருக்கு. இந்த 3 எலிஜிபிளும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சர்டிபிகேட் டு என்க்ளோஸ்னு சொல்லிட்டு சேலரி ஸ்லிப், எம்ப்ளாயோட சேலரி ஸ்லிப் வந்து கேட்பாங்க. மார்க் ஷீட் அண்ட் டிசி அப்படிங்கிற வந்து கேட்கறாங்க. இது கெஜெட் ஆஃபீஸருடைய அட்டஸ்டட் நீங்க வாங்கியிருக்கணும். கெஜெட்டட் ஆஃபீஸர்னா வேற யாரும் கிடையாது, உங்க காலேஜோடைய பிரின்சிபால் கிட்ட வாங்கிக்கலாம், இல்ல நீங்க ஸ்கூல் படிக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் கிட்ட வாங்கிக்கலாம். யாரெல்லாம் கிரீன் இங்க்ல சைன் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கெஜெட் ஆஃபீஸர் தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லேபர் வெல்ஃபேர் போர்டோடைய அந்த ரெசிப்ட் ஜெராக்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கவர்மெண்ட் கெஜெட் ஆஃபீஸருடைய அட்டஸ்டடும் நீங்க அதில் வந்து வாங்கியிருக்கணும். பேங்க் பாஸ்புக் உடைய ஃப்ரண்ட் பேஜ் காப்பி 2 காப்பி நீங்க வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎன்டபிள்யூஆர்பி அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. அதாவது நீங்க வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு அன் ஆர்கனைசர் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டுல வந்து ஒரு மெம்பரா இருக்காங்க அப்படின்னா இதுல போயிட்டு அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி இருக்கும். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கிளைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். அதே இது ஆஃப்லைன் அப்ளிகேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தொழிலாளர்கள் நல வாரியம், சென்னை, கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக விண்ணப்பம், புதிய மனு புதுப்பித்தல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் செமஸ்டர் படிக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட ஃபாதர் நேம் என்ன, கரண்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்கறாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனில ஒரு சிக்னேச்சர் வாங்கணும். உங்களுடைய சிக்னேச்சர் நீங்க வாங்கணும். பணி கொடுப்பவருடைய சிக்னேச்சரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் பண்ணி நீங்க சீலோட வாங்கி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ்ல வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.